வணக்கம். இன்னைக்கு உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. அதை 2 ஹவர்ஸ்க்கு சோக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் உளுந்தை சேர்த்துட்டு அது கூட 4-5 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணுங்க. இப்போ மாவு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா கையிலே நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாவில் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதையும் இதோட கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 இல்லை கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து மாவில் இந்த எண்ணெயை சூடான எண்ணெயை மாவில் கலந்துக்கோங்க. இப்படி எண்ணெய் சேர்க்கறதுனால இந்த வடை எண்ணெய் ஜாஸ்தி இழுக்காமல் இருக்கும். இப்போது கையை நல்லா தண்ணியில் கொஞ்சம் நனைச்சிட்டு அப்படியே அந்த மாவை நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அப்புறம் வடை பதத்தில் போட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை ஒன்று ஒன்றா போட்டு திருப்பி விட்டு எடுங்க. நல்ல சுவையான கிரன்ச்சியான வடை ரெடி ஆயிடுச்சு.